மக்களே, என்னை அடைச்சி வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோ சேனலுக்கு வந்து ப்ரோ சேனல் என்னை அடைக்கிறாரு. என்னை ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க. இந்த நபர் இவர் தான் என்னை அடைச்சி வச்சாரு. என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்டர்வியூக்குன்னு வந்து இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. அதே போல இந்த தர்பூசணி திவாகருக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்பு அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது கான்ட்ரவர்சியா வீடியோ போட்டு பப்ளிசிட்டி தேடுறதையே ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்கிறான் இந்த முழு பைத்தியம். மக்களே, என்னைய ப்ரோவோக் யூடியூப் சேனல், இந்த சேனல் ஓனர் பேர் வந்து சாம்பால். என்னை வெளியில வந்து போக விடாம ரூம்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, இது நீங்க தான் சாட்சி. பண்ணிட்டு வந்து இங்க 4 பேர் அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கானா வினோத்தும் மாக்காப்பா ஆனந்தும் என்ன தாக்கிட்டாங்க. மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் ஒரு இரும்பு ராடை வச்சு என்னை காலில் ஓங்கி அடிச்சிட்டாரு. சரி, அடி வாங்கின அந்த காயத்தை காட்டுறா அப்படின்னா திறந்து காட்டுறான், கொசு கடிச்ச காயத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட காட்டி, போலீஸ்கார் பார்த்தீங்களா, போலீஸ்கார் இரும்பு ராடால தாக்கி எனக்கு எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு யார்கிட்டையாவது காட்டினா, ஏண்டா நாய நைட்டு கொசு கடிக்கு சொரிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து ஆதாரம்னு காட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்களா போடா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே புறமண்டையில அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அதே போலதான் இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல என்ன அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க, கொலை முயற்சி பண்றாங்க, என்ன கொலை பண்றாங்க அப்படின்லாம் வீடியோ பேசி வச்சு அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கு இந்த பரதேசி. அந்த வீடியோவும் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. சரி, உண்மையிலேயே இவனை வந்து அவனை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அங்க ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இவனை காரி துப்புறாங்க. ஏப்பா, பிக் பாஸ்ல நீ நடிச்சதெல்லாம் ஒரு நடிப்பா, இங்க நீ நடிக்கிற பாரு சிவாஜி கணேசனையே மிஞ்சிருவ, அப்படிப்பட்ட நடிப்புடா நீ நடிக்கிறது அப்படின்னு அங்க வேலை செய்யற பொம்பளைங்க எச்சிய காரி இவன் மூஞ்சில துப்புறாங்க. என்ன அடைச்சு வைக்கிறாங்க. மக்களே, மொத்த போனை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் மக்கள் இவனை எப்பெல்லாம் மறக்கிறாங்களோ அப்பெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடியாவது நசரத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் மாக்காப்பா ஆனந்த் என்ன தாக்கிட்டாரு, புகழ் என்ன தாக்கிட்டாரு, கானா வினோத் அடிச்சிட்டாரு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் மேலேயுமே காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா இவன் பேசிக்காவே ஒரு பொம்பளை பொறுக்கி அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட சில்மிசம் பண்ணதுனால அங்க இருக்கிறவங்க 4 ஊம குத்தி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறதுலாம் உண்மை இல்லை அப்படின்னு காவல்துறை கடந்து போயிட்டாங்க. அந்த வழக்கை மேற்கொண்டு அவங்க பெருசா விசாரிக்கல. ஆனா இந்த முறை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல வந்து என்னை அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு நான் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சேன். ஆனா அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய முருகன் என்கிற நபரும் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய பாஸ்கரன் என்கிற நபரும் ப்ரோவோக் யூடியூப் சேனலுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. நான் கொடுத்த புகாரை வந்து போலீஸ்காரங்க கிழிச்சு போட்டுட்டாங்க. அதனால இந்த முறை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிஎஸ்பி அலுவலகத்திலையும் கமிஷனர் ஆபீஸ்லயும் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே நான் வந்து புகார் அளிக்க போறேன். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே, தவறு செய்தவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் நான் வந்து விடமாட்டேன் அப்படிங்கிற மோட்ல காவல்துறை அதிகாரிகள் மேலேயே புகார் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்குது இந்த மூதேவி. வணக்கம் தமிழக மக்களே, ப்ரோவோக் அப்படின்ற யூடியூப் சேனல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் என்னை அடைச்சி வச்சு என்னை தாக்கி அத்துமீறி வீடியோ எடுத்து அவங்க இதில் பதிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பதிவிட்டு பல லட்சங்கள் சம்பாரிச்சாங்க. இதன் காரணமாக 100க்கு லைவ் வந்து முதல் கம்ப்ளைண்ட் கீழ்ப்பாக் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கீழ்ப்பாக் G3 காவல் நிலையத்தில். அதில் வந்து இன்ஸ்பெக்டர் முருகனும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் G3 போலீஸ் ஸ்டேஷனில் ப்ரோவோக் யூடியூப் சேனலுக்கு சாதகமாக செயல்பட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை சட்டவிரோதமாக கிழிச்சு போட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி, ஓகேங்களா, நம்ம மேலே வந்து பொய்யா வழக்கு பதிவு, அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டினாரு, வேலை செய்ய விடாமல் தடுத்தாரு அப்படின்னு பொய்யா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதன் காரணமாக ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் சென்னை கமிஷனர்ட்டையும் நான் புகார் கொடுக்குறேன், சென்னை டிஜிபி ஆஃபீஸ்லையும் நான் புகார் கொடுக்குறேன். ஸோ சட்டவிரோதமாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் முருகன் மீதும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீதும் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தர்பூசணி ஒவ்வொரு தடவையும் என்ன
அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதை பண்றாங்க, கொலை முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் வீடியோ போடுறியே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 108 கேமராக்கு முன்னாடி கானா வினோத்தை சட்டையை பிடிக்கிறது என்ன, 10 பேர் வந்து உன்னை எதிர்த்து நின்னாலும் சீறிக்கிட்டு போறது என்ன, ஒரே அடிதான் சுக்கு சுக்கா ஆயிருவ நீ அப்படின்னு இதே கானா வினோத்தை பிக் பாஸ் சீசன் 9ஓட இறுதி வாரத்துல இவன் மிரட்டின வீடியோ ப்ரோமோவாவே வந்திருக்கு. உனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எதிராக 10 பேர் உன்னை எதிர்த்து நின்னா கூட உனக்கு அவ்வளோ தைரியம் வந்தது, அதை நாங்க பார்த்தோமே. ஆனா ஒரு ப்ரோவோக் யூடியூப் சேனல்ல 2 பொம்பளைங்க 4 ஆம்பளைங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் எதனாலடா பயந்துகிட்டு என்ன கொலை பண்றாங்க, என்ன கொலை முயற்சி பண்றாங்க, என்ன பூட்டி வச்சு டார்ச்சர் பண்றாங்க, 108 நாள் பிக் பாஸ் வீட்டில் அடைச்சு வச்சப்ப மட்டும் பொத்திக்கிட்டு இருந்த 3 வேளை சோறு போடுறாங்க, ஒரு நாளைக்கு 20,000 பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால மூடிக்கிட்டு இருந்தியா? ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து உனக்கு காசு கொடுத்து உனக்கு சோறு போட்டு உனக்கு பேட்டா கொடுத்து ஆட்டோ காசு கொடுத்து ஒருத்தன் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறான் அப்படின்னா அவன் 10 கேள்வி வச்சிருக்கானா அந்த 10 கேள்விக்கும் பதில் கொடுக்கணும். உனக்கு ஆதரவா சொம்படிக்கிற கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன லூசு பயல்களா? அவங்களும் மானிட்டைசேஷன், அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், உன்னை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ உனக்கும் காசு கொடுக்கணும். அந்த எடிட்டர், அதுக்கப்புறம் அந்த நெறியாளர், இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டீமா இருப்பாங்க. அப்படிதான் ஒரு யூடியூப் சேனலுங்கிறது இயங்குண்டா. அறிவு கட்ட முட்டா பயல இவன் வந்து இவனுக்கு ஆதரவான கேள்வி கேட்கறப்ப மட்டும் நான் வந்து மல்டி டேலண்டட், காலேஜ் படிக்கும் போதே ஏறி நின்று நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நடிப்பு அரக்கன், நான் நடிப்பு கிறுக்கன் அப்படின்னு பெரிய புகழ்ந்து மயிர் மட்டும் பேசுவார். ஆனால் இவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்து முன் வச்சுட்டோம், அதுவும் ஆதாரத்தோட முன் வச்சுட்டோம் அப்படின்னா இவன் செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்னன்னா பொட்டு சட்டியெல்லாம் கிளம்பிக்கிட்டு பாதியிலே இன்டர்வியூவிலேருந்து கிளம்பிடுவான். ஏன்னா ஒரு முழு இன்டர்வியூவை முடிக்கிறதுக்கு தானே நீ கை நீட்டி காசு வாங்குற. பாதியில் நீ இன்டர்வியூல இருந்து எந்திரிச்சு போனா கதவை பூட்டி வச்சு முழு இன்டர்வியூவும் கொடுத்துட்டு போ ராசா, உன்னை நம்பி நாங்கள் காசு கொடுத்துருக்கோம் ராசா, ஒரு டீமே உனக்காக வேலை செய்யுது ராசா அப்படின்னு கேட்கத்தானே செய்வாங்க. அப்படி உன்னை எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா என்ன இதுக்கு நீ ஒவ்வொரு இடத்துக்கும் வாண்டலா போய் வண்டியில் ஏறுற? உன்னை கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, அடைச்சி வைக்கிறாங்கல்ல, எதுக்கு நீ யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுக்குற? மூடிக்கிட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டியது தானே. போலீஸ் கம்ப்ளைண்ட் காப்பியில் எழுதியிருக்காங்க, உலகம் முழுவதும் என்னை வாட்டர்மெலன் ஸ்டார் என்று மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள். நடந்து முடிந்த பிக் பாஸ் சீசன் 9ல் நான் வந்து பங்கு பெற்று மக்களுடைய பேராதரவை பெற்றேன். இதெல்லாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸில், டிஎஸ்பி ஆஃபீஸில் கேட்குறாங்களா? அப்போது தற்பெருமை தடாலடி. ஒரு கம்ப்ளைண்ட்டில் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் என்று போற்றப்படும் பிக் பாஸ் 9உடைய பிரபலம் அப்படின்லாம் தன்னை பெரிய புடுங்கியாக காட்டிக்கொள்றதுல இந்த தர்பூசணி திவாகருக்கு அவனுக்கு நிகர் அவனே. இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கும் வெக்கமான சூடு சொரணங்கிறதெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரில. ஒவ்வொரு தடவையும் இவன் பேட்டி கொடுக்க வர்றேங்கிற பேரில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த யூடியூப் சேனல்ஸும் வெக்கமான இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இவனுக்கு காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியை வந்து அவங்களே வாண்டடாக வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. மக்களும் வந்து இவன் சம்மந்தப்பட்ட வீடியோவையும் இவன் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி மக்களே மக்களே அப்படின்னு அவன் வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இவன் போடுறக்கூடிய வீடியோவையும் ஒரு 100 பேர் பார்க்குறான், ஒரு 1000 பேர் பார்க்குறான், 1,00,000 பேர் பார்க்குறான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் ஒரு தப்பான நபரை ஒட்டுமொத்தமாக இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து வளர்த்து விட்டா அவன் என்னென்ன மாதிரியான கேவலமான வேலைகளை செய்வான் அப்படிங்கிறதுக்கு இந்த தர்பூசணி செனத்தவள திவாகர் ஒரு முன்னுதாரணம். இதுக்கு முன்னாடியாவது இவன் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த கானா வினோத், மாகாப்ப ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து இவனுடைய சக போட்டியாளர், மீடியாவில் இருக்கிறவங்க. ஆனால் தம்பி இப்போது அப்பில் போயிட்டான். இவனோட கிரைம் ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு காவல்துறையுடைய அதிகாரி, ஒரு காவல்துறையுடைய ஆய்வாளர், துணை ஆய்வாளர் அப்படின்னு அவங்க 2 பேர் மேலேயே கமிஷனர் ஆஃபீஸில் தலைவன் புகார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. போலீஸ்காரங்க என்னைய மிரட்டி, ஓகேங்களா, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சமரசம் பேசி எழுதி வாங்கினாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க. நான் தகவல் உரிமை சட்டத்தில் நான் கேட்டு G3 போலீஸ் ஸ்டேஷன் போட்டப்போ இவர் எந்த புகாரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. 100க்கு ஃபோன் பண்ண ரெக்கார்டு எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அதுபோக சில ஆதாரங்கள், அதாவது சட்டத்தில் தப்பு பண்ணுறவங்க ஒரு சின்ன ஓட்டையை வச்சுட்டு தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் என்கிட்ட ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. இன்ஸ்பெக்டர் முருகன் மேலேயும் சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும்
ஆக்ஷன் எடுக்கணும். நான் அந்த புகார் மனுவை அளிக்க போறேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில வந்து காவல்துறை அதிகாரிகளையே கடிக்கிற அளவுக்கு இந்த தர்பூசணி திவாகர் முன்னேறி இருக்கிறான். காவல்துறை அதிகாரிகள் மேலேயே புகார் அளித்திருக்கக்கூடிய இந்த தர்பீசனுடைய தைரியத்தை வந்து நம்ம பாராட்டுறதா இல்ல தர்பீசை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதா? ஏன்னா மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் மேல புகார் கொடுக்கும் போது காவல்துறை விசாரிக்கும். நீ காவல்துறைக்கு எதிராகவே போய் நீ கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்க அப்படின்னா எனக்கு என்னமோ இந்த தர்பீசை புளிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் விரைவில் ஜூஸா போட்டு குடிக்க போறாங்களோ அப்படின்னு தோணுது. மக்களாகிய நீங்க இந்த தர்பீஸ் இப்ப புதுசா பண்ணியிருக்கக்கூடிய இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்டர்டைன்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.